ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Isaiah chapter 9 and verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful. அவருடைய நாமம் அதிசயம். And his name will be called Wonderful. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய பெயரே அதிசயமானவர். The name of the Lord whom we worship is Wonderful. நமக்காக இந்த பூமியிலே வந்த இயேசுவின் பெயர் அதிசயமானவர். The name of the Lord Jesus who came to this world for us is Wonderful. யோபு 5ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, Job chapter 5 and verse 9 says, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. Job 5:9 says, he does great things and unsearchable, marvelous things without number. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நீங்கள் வேதம் முழுவதும் வாசிப்பீர்களானால் இயேசு செய்த பல அதிசயங்களை வேதம் நமக்கு பட்டியலிட்டு சொல்லுகிறது. When you read the whole Bible, you can see the list of wonders that is being done by Jesus to us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை வாசித்தால், When you read John chapter 21 and verse 25, வேதம் சொல்கிறது, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று வாசிக்கிறோம். It says there are also many other things that Jesus did, which if they were written one by one, I suppose that even the world itself could not contain the books that would be written. இயேசு இந்த உலகத்திலே செய்த ஒவ்வொன்றும் அற்புதமானது, அதிசயமானது. Each and everything that is done by the Lord Jesus in this world is marvelous and wonderful. ஏசாயா 28:29 சொல்லுகிறது, Isaiah 28 and verse 29 says, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். he is wonderful in counsel and excellent in guidance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆம், அவர் யோசனையில் அதிசயமானவர். Yes, he is wonderful in counsel. அவருடைய செயல்களில் அவர் அதிசயமானவர். And he is also wonderful in his works. அவர் நமக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியையிலேயும் அவர் அதிசயமானவர். And he also is a wonderful God in each and every work that he does for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இன்றைக்கு வரைக்கும் அவர் அதிசயங்களை செய்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். And he is a wonder working God until today. ஒரு அருமையான பாடலை பாஸ்டர் ஜோயல் அவர்கள் எழுதினாங்க. There's a very beautiful song written by Pastor Joel. விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவரே, நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர் என்ற ஒரு அருமையான பாடல் எழுதப்பட்டது. There's a wonderful song that says, Lord who did wonderful things which cannot be described and marvelous things which cannot be described. அந்த ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? Let us all sing that song together. விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர், விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க எல்லா சத்தத்தை உயர்த்தி அற்புதங்கள் செய்பவரே, நீங்க பாடுங்க. விவரிக்க முடியாத நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இன்னொரு முறை சேர்ந்து விவரிக்க முடியாத சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் பாடுவோம். விவரிக்க முடியாத அதிசயங்கள். இன்னொரு முறை, விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே.
நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. எத்தனை பேர் அவர் அதிசயமானவர் என்று விசுவாசிக்கிறீங்க? How many of you believe he is a wonder working God? இந்த காலையிலே நமக்காக அதிசயம் செய்வார். He will do wonder for this இந்த morning. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு அதிசயத்தை அவர் செய்வார். He will do a wonder working thing in each one of the life who is listening to this word நீங்கள் வந்த today. வண்ணமாக வெளியே போக போகிறதில்லை. You will not leave this place as you are in. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அதிசயத்தை உங்களுக்காய் செய்து உங்களை மகிழ்வித்து அனுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to perform a wonder which you expect, and he will also give you the joy over it. வேதத்திலே இயேசு செய்த அநேக அதிசயங்கள்ல ஒரு அதிசயத்தை குறித்து தியானிக்கும்படி கர்த்தர் என்னை வழி நடத்தினார். Among many wondrous miracles which Jesus did, there is one miracle which I want the Lord made me to meditate. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில, In Mark chapter 2 and verse 12, அங்கே நாம் கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். we read in the last part, அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். all were amazed and glorified God, saying, we never saw anything like this. இப்படிப்பட்டதை நாங்கள் ஒருபோதும் கண்டதே இல்லை. We never saw anything like this. அது ஒரு அதிசயமாக பார்த்தவர்கள் எல்லாருக்கும் இருந்தது. And it was really amazing and wonderful for everyone who saw that. அங்கே நடந்தது என்ன? What happened there? கப்பர்நகூம் என்கிற ஒரு ஊருக்கு இயேசு வந்தார். Jesus came to a place named Capernaum. அவர் ஒரு வீட்டிற்குள்ள இருந்தபோது, And when he was in a house, ஜனங்கள் இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு பெரும் கூட்டமாக உள்ளே வந்து விட்டார்கள். people heard that Jesus was present there, and they came as crowded multitude there. வீட்டிற்குள்ளே இடமே இல்லை. And there was no room in the house. அந்த வீட்டிற்குள்ளே இடம் இல்லாமல் அவர்கள் நெருக்கி இருக்கும்போது, திமிர்வாதக்காரன் அல்லது கைகால் விழுந்து போன ஒருவன் இயேசுவினால் சுகமாக்கப்பட வேண்டும் என்று அவனுக்கு ரொம்ப நெருக்கமான அன்பானவர்கள் அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். When there was no place in that house, being congested completely, there were few people who was more closer to a paralytic man who brought there so that he might be healed. அவங்க உள்ள வரலாம் நினைச்சா இடம் கிடையாது. But when they want to come inside, there was no place for them to enter. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? What did they do? உடனே மாடிக்கு போயிட்டாங்க. They went upstairs. மேல போய் கூரையை பிரிச்சுட்டாங்க. They uncovered the roof. மேல இருந்து படுக்கையோட மனுஷனை கீழே இறக்கிட்டாங்க. And they just let that person with the bed into the room. அந்த மனிதனை இயேசு குணமாக்கினார். And Jesus healed that person. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்ததில்லை என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். So far such a kind of miracle has never happened, and the people were amazed at it. இந்த சம்பவத்தை நான் வாசித்த போது 3 அதிசயங்களை இயேசு செய்தார் என்பதை நாம் கவனிக்க முடியும். When I read this passage, we can notice there are 3 wonders which Jesus did them. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை பாருங்கள். Look at Mark chapter 2 and verse 11. இயேசு அவனை பார்த்து சொன்னார், Jesus said unto him, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொள். he said, arise, take up your bed and go to your house. 12ஆம் வசனத்துல, In verse 12, உடனே அவன் எழுந்தான். immediately he arose. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். He took up the bed and went out in the presence of them all. முதலாவது இயேசு தம்முடைய அதிசயத்தை எவ்வாறு விளங்க பண்ணினார் தெரியுமா? Number 1, how did Jesus manifest his wonder? முதலாவது சொல்லுவேன், இயேசுவின் அதிசயம் இந்த மனிதனுடைய வியாதியிலே வெளிப்பட்டது. The wonder of Jesus manifested upon his disease. அவனுடைய வியாதியிலே இயேசுவினுடைய அதிசயம் வெளிப்பட்டது. The wonder of Jesus manifested upon his disease. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அங்க நிக்கிறவங்க இங்க சேர் இருக்கு, கொஞ்சம் இப்படி வந்துருங்க பிரதர். வாலண்டியர்ஸ் இப்படி அனுப்புங்க. இங்க இடம் இருக்கு, ஃப்ரண்ட்ல முன்னால இடம் இருக்கு. வர விரும்புறவங்க ஃப்ரண்ட்ல வரலாம். இயேசு அவனுடைய வியாதியிலே தன்னுடைய அதிசயத்தை விளங்க பண்ணினார். Jesus manifested his wonder upon his disease. நல்ல கவனிங்க. Listen carefully. அவனுடைய வியாதி எப்படிப்பட்டதா இருந்தது? How was his disease? அவன் ஒரு படுக்கையில அவன் வாழ்க்கை முடங்கி போகும்படி அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. His life was totally restricted or constrained to a bed. பொதுவாகவே படுக்கைக்கு எதுக்கு போறோம் அப்படின்னா, படுத்தா கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலாம் தான் போறோம். Generally we go to bed so that we will have a peaceful sleep. சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா படுக்கை விட்டு எழுப்புறது பெரிய பிரச்சனையா மாறிடும். When you look at kids and small children, it is a big task for them to get up from their bed. ஏனென்றால் அவங்க படுக்கை அவ்வளவு கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. It's because they feel so comfortable on a bed. அந்த படுக்கையில இருப்பது அவங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். And they will always be liking and delighted to be on the bed. ஆனா இந்த மனுஷன் ஒரு படுக்கையில உட்கார்ந்தான். But this man was on a bed. இந்த படுக்கை எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? How was his bed? இந்த படுக்கை எப்படி மாறிடுச்சுன்னா, அவன் வாழ்க்கையை முடக்கி போட்ட ஒரு இடமாக இருந்தது. His bed was a place which was totally constrained.
அவனால எழும்பவே முடியவில்லை. He was not able to get up. அந்த படுக்கையை விட்டு அவன் எழும்புறதுக்கு அவனுக்கு சுத்தமா முடியாதபடி அப்படியே படுக்கையிலே முடங்கி விட்டான். So he was not able to get up out of his bed, and he was totally constrained to his bed. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த படுக்கையில வியாதியில மாட்டிட்டவங்கள பாத்தீங்கன்னா அவங்க படுத்த படுக்கையா இருக்கிறத யாரும் பார்க்க கூடாதுன்னே விரும்புவாங்க. When you look at people on the sick bed who are totally bedridden, they generally don't want people to look at them in that position. அதாவது நான் ஒரு முறை ஒரு அம்மாவை ரொம்ப வியாதிப்பட்ட ஒரு அம்மாவை பார்க்க போயிருந்தேன். Once I have been to visit a sister who was bedridden. அவங்களால எழும்பவே முடியல. She was not able to get up. படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. She was totally bedridden. ஆனா என்ன பார்த்த உடனே but as soon as she saw me, அவங்க எப்படியோ எழும்பறதுக்கு ட்ரை பண்றாங்க. she was trying to get up. நான் சொல்றேன் வேண்டாங்க நீங்க எழும்பாதீங்க. I said don't need to get up. நீங்க எழும்பாதீங்க நீங்க அப்படியே படுத்தே இருங்க. I said you just lie down, no need to get up. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? Now what did she say? பாஸ்டர் உங்க முன்னாடி படுத்து கிடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. Pastor, I feel so bad and embarrassed to lie down before you. உங்க முன்னால படுத்து கிடக்கிறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு. I feel really ashamed to lie down before you. கொஞ்ச நேரத்துல கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. And she began to shed tears in a while. சொன்னா ஏன் அழுகுறீங்க? உங்க பார்க்க தான் நான் வந்திருக்கேன். See why you're crying? I'm just here to visit you. அவங்க சொன்னாங்க உங்களுக்கு எழும்பி எதுமே செய்ய முடியலன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு பாஸ்டர். She said I really feel bad that I cannot get up and do something for you. படுக்கை அப்படின்றது எல்லாருக்கும் எப்பொழுதுமே இன்பமான ஒரு இடமா இருப்பதில்லை. Bed is not always a pleasant place for everyone. இந்த மனுஷனை பாருங்க. Look at this man. அவனுக்கு அவனுடைய படுக்கையே அவனுக்கு சிறையாக மாறி விட்டது. His bed actually became his prison. அவனுடைய படுக்கையே அவனுடைய சிறைச்சாலையாய் மாறி விட்டது. His bed became his prison. அதனால பாருங்க இந்த படுக்கையில யார் அவனை தூக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தூக்கப்படுவாங்க. So therefore in this bed whoever wants to lift him up they will lift him up. எங்க கொண்டு போணுமோ கொண்டு போவாங்க. And people will take him wherever they want to take him. இவங்க நினைச்ச இடத்துக்கு இவங்க போக முடியாது. They cannot go to the place where they desire to go. தூக்கிட்டு போறவங்க எங்க கூட்டி போணும்னு நினைக்கிறாங்களோ அங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. And people who carry him will take to the place where they desire to take him. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just think about it. அந்த மனுஷனுக்கு எவ்வளவு வெட்ககரமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. See how embarrassing that person should feel. யாரோ ஒருத்தருக்கு அடிமையை போல அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல அவங்களை இழுத்துட்டு போற ஒரு அடிமையை போல அவன் மாறிட்டான். He has become like a slave who is being carried by someone according to their own desire. திடீர்னு பார்த்தா ஒரு மாடிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. Suddenly they took him to an upstairs. மேல இருந்து கீழ இறக்குறாங்க. And suddenly they let him down through an opening of the roof. அவனுக்கு எதுமே சொல்ல முடியாது. He cannot refuse that. ஏன் சொன்னா அவன் படுக்கையே அவன் சிறையாக மாறி விட்டது. It's because his bed has become his prison. இன்னைக்கு நிறைய பேர் படுக்கறாங்க ஆனா அவங்க படுக்க அவங்களுக்கு சந்தோஷமா இல்ல. Today many people lie down on the bed but their bed is not a pleasant thing for them. தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தால் When you read Daniel chapter 4 and verse 5, ஒரு பெரிய ராஜா இருந்தான் அவன் பேர் நேபுகாத்நேச்சார். there was a great king named Nebuchadnezzar. அவனுடைய ராஜ்யம் அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு ராஜ்யம். And his kingdom was a very popular kingdom. ஆனால் இந்த மனுஷன் எவ்வளவு வசதியான ஒரு பெட்ல படுத்திருப்பாரு. So he should have lie down in a very comfortable bed, right? ஆனா வேதம் சொல்லுகிறது But the Bible says அந்த படுக்கையின் மேல அவருடைய நினைவுகளும் அவருக்குள்ளே உண்டான எண்ணங்களும் தோன்றின தரிசனங்களும் அவரை கலங்க பண்ணினது. The Bible says the thoughts on his bed and the visions of his head troubled him. இன்னைக்கு சில பேர் பெட்ல தான் படுத்திருக்காங்க. Today people are lying down on a bed. ஆனா எத்தனை பேருங்க நிம்மதியா படுத்திருக்காங்க? But how many people are lying peacefully? எத்தனை பேர் சமாதானமா படுத்திருக்காங்க? How many people are lying with peace? இன்னைக்கு நல்ல MM foam தான் படுத்திருக்காங்க. Today they are lying on an MM foam bed. நல்ல AC ஓடிட்டு தான் இருக்கு. And they have air conditioning in their house. ஆனா எத்தனை பேருக்கு படுக்கை சிறைச்சாலை போல இருக்கு தெரியுமா? But how many people feel that bed as a prison to them? ஐயோ எனக்கு இருக்கிற துக்கங்கள்ல என்னால நிம்மதியா வாழ முடியல. I'm not able to live peacefully with all the troubles that I encounter. எல்லாம் கெட்ட கனவுகளால் நான் நிறைஞ்சிருக்கிறேன். And I'm fully filled with bad dreams. இரவு முழுவதும் பயந்திருக்கிறேன். And all night I'm always afraid. நடுங்கி போய் தான் படுத்திருக்காங்க. And I'm very terrified in my bed. சங்கீதம் 6ஆம் வசனத்துல Psalm 6 and verse 6 says, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, the psalmist says here, இரவு முழுவதும் என் படுக்கையை நான் கண்ணீராலேயே ஈரமாக்குறேன்னு சொல்றேன். all night I make my bed swim, I drench my couch with my tears. என்னுடைய படுக்கையே கண்ணீரால நான் நனைக்கிறேன். I drench my couch with my tears. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. என்ன படுக்கங்க இது? What kind of bed is this? படுக்க இருக்கு தூக்கம் கிடையாது. I have bed but I cannot sleep. படுக்க இருக்கு நிம்மதி கிடையாது. There is bed but there is no peace. படுத்து தான் கிடக்குறானா அழுதுகிட்டே இருக்கு. I am lying down on the bed but I am shedding tears. இந்த மனுஷனை பாருங்களேன். Look at this man. படுக்கையில தான் படுத்து கிடக்குறான். He is lying on a bed. ஆனா படுக்கையில இருந்து எழும்பணும்னு ஆசைப்பட்டா கூட எழும்ப முடியல. But even though he has a wish to get up, he is not able to get up. அந்த படுக்கையே அவனுக்கு சிறையாக மாறினது. His bed became his prison. ஆனால் இயேசு ஒரு நாள் அவனை சந்தித்தார். But Jesus met him one day. இந்த படுக்கையே வியாதி படுக்கையாய் மாறி துக்கத்தின் படுக்கையாய் மாறி வேதனையின் படுக்கையாய் மாறின இந்த மனுஷனை இயேசு பார்த்து
எழுந்திரு என்று சொன்னார். This man who was in the bed of sickness, this man who was in the bed of peacelessness, this man who was in the bed of disease, Jesus looked at him, arise and get up. ஆனால் 12ஆம் வசனம் சொல்லுகிறது உடனே அவன் எழுந்திருந்தான். Verse 12 says, immediately he arose. இன்றைக்கு காலையிலே உங்கள் வியாதியின் படுக்கையிலிருந்து, வேதனையின் படுக்கையிலிருந்து, கண்ணீரின் படுக்கையிலிருந்து உங்களை எழுப்பி நிறுத்த இயேசு அதிசயம் செய்ய வல்லவர். This morning Jesus is able to do a wonder so that he will raise you up from your bed of sickness, bed of disease, bed of distress and bed of tears. இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? Why did Jesus come to this world? அவருடைய பெயரே அதிசயமானவர். His name is wonderful. உங்களுக்கு அதிசயம் செய்ய அவர் வல்லவர். He is able to do wonder works for you. ஒருவேளை மனிதனால் உங்கள் கண்ணீரை துடைக்க முடியாம இருக்கலாம். Maybe people are not able to wipe up your tears. ஒருவேளை உங்களுடைய பணம் உங்களுடைய கவலையை எடுத்து விட முடியாம இருக்கலாம். Maybe your money is not able to remove your troubles. ஒருவேளை உலகம் கொடுத்த பட்டங்கள் உங்களை நிம்மதியாய் தூங்க விடாமல் இருக்கலாம். Maybe the titles of this world does not give you a peaceful sleep. அமெரிக்க தேசத்துல ஒரு இளம் வாலிபன் ஒருவன் வாழ்ந்தான். There was a young boy who lived in the states of America. அவனுடைய பெயர் எல்விஸ் பிரெஸ்லி. His name is Elvis Presley. அவன் உலக புகழ் பெற்ற ஒரு இசை அமைப்பாளனாக, பாடகனாக, அவன் நடன கலைஞனாக அவன் மாறினான். He became a popular musician, composer, singer and a dancer. அவன் அமெரிக்காவில் நம்பர் 1 என்ற நிலைக்கு அவன் வந்தான். And he rose up to the position of number 1 in America. அவனுக்கு கோடிக்கணக்கிலே ரசிகர்கள் இருந்தார்கள். And he had millions of fans for him. இந்த உலகத்துல அவன் வாங்கணும்னு நினைச்ச அத்தனையும் வாங்கிட்டான். And he also got whichever he desired to get in this world. பெரிய ஒரு மாளிகையில வாழ்ந்தான். He lived in a big palace. சொந்தமாக விமானமே வச்சிருந்தான். He had his own flight. இப்படிப்பட்ட வசதியோடு வாழ்ந்த இந்த எல்விஸ் பிரெஸ்லி, This Elvis Presley who lived a comfortable life like this, ஒரு இளம் வாலிபனாக, இளைஞனாக அவன் ஒரு ஸ்டுடியோல, அப்போ அவனை பத்தி யாருக்குமே தெரியாது, அப்பதான் அவன் பாடல் பாட ஆரம்பிச்சான். கிட்டாரோட அவன் ஒரு ஸ்டுடியோல ரெக்கார்டிங்க்கு போனான். So when he was unpopular, not familiar to the people, he just started playing guitar in his studio. உள்ள போகும்போது எதேர்ச்சியாக ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டரை அவன் சந்தித்தான். So when he entered the studio, accidentally he met a newspaper reporter then. அப்போ அந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் அந்த சின்ன பையனை பார்த்துட்டு இவனை யாருனே தெரியல, அவனை பார்த்து அவன் பேரை கேட்டுக்கிட்டாரு. So this newspaper reporter does not know who is he. He was a small boy and he asked his name. இவன் நல்லா பாடுறான்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. And he found out that he sings well. உடனே அவனை பார்த்து கேட்டாராம். And he asked him, "யப்பா, நீ வருங்காலத்துல யாராக நீ மாற விரும்புகிறாய்? What do you want to become in the future?" எல்விஸ் பிரெஸ்லி கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னாராம். Elvis Presley, without even a doubt or thinking, he said, "நான் பணக்காரனாக மாற விரும்புறேன். I want to become rich. நான் புகழ் பெற்றவனா மாற விரும்புறேன். I want to become popular. சந்தோஷமா வாழ விரும்புறேன். And I want to live a happy life." மூணு காரியம். I want to be rich, I want to be famous, I want to be happy. நான் பணக்காரனாக விரும்புறேன். I want to be rich. புகழ் பெற விரும்புறேன். I want to be famous. சந்தோஷமா இருக்கணும். And I want to live happy. பேட்டி முடிந்தது, அவர் கிளம்பி போயிட்டார். And he also left after that interview. இவரை சந்தித்த பிறகு பல ஆண்டுகள் கழித்து எல்விஸ் பிரெஸ்லி இப்ப அமெரிக்காவில நம்பர் 1 மாறிட்டார். After many years after this interview, this Elvis Presley became number 1 in America. அவருடைய மரணத்துக்கு முன்பாக 2 வாரத்துக்கு முன்னால இதே நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் எல்விஸ் பிரெஸ்லியை திரும்ப சந்திக்க நேர்ந்தது. 2 weeks before his death, this same reporter happened to meet Elvis Presley again. அவரை பார்த்து கேட்டாராம். Then he asked, நீங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களை நான் கேட்டேன். when he was a very small young boy, I asked you this question. அப்ப நீங்க சொன்னீங்க, நான் பணக்காரனாக விரும்புறேன். You said, I want to become rich. நான் புகழ் பெற்றவனா மாற விரும்புறேன். I want to become famous. சந்தோஷமா மாற விரும்புறேன். And I want to live a happy life. அதெல்லாம் அடைஞ்சிட்டீங்களான்னு கேட்டேன். He asked, did you attain all these things? இத கேட்ட உடனே எல்விஸ் பிரெஸ்லி அப்படியே கொஞ்ச நேரம் அமைதி ஆயிட்டார். When he heard this, Elvis Presley remained calm for some time. அந்த பத்திரிக்கையாளரை பார்த்து சொன்னாராம். He said to the reporter, பணக்காரனா, இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரர்கள ஒருவனா நான் மாறிட்டேன். Rich, yes, I became one of the richest man in this world. புகழா, Famous, இந்த உலகத்துல விசேஷமா அமெரிக்கால என்னை பத்தி தெரியாதவங்களே யாருமே கிடையாது. no, there is no one who does not know me, especially in this America. சந்தோஷமா, Happiness, நரகத்தை மாதிரி தனிமையா இருக்கிறங்கன்னு சொன்னாங்க. I feel lonely like hell. நரகத்துல இருக்கிறது மாதிரி தனியா ஃபீல் பண்றேன். I feel lonely like I'm in a hell. இந்த பேட்டியை கொடுத்த 2 வாரத்துல அந்த மனிதன் தற்கொலை செய்து இறந்து போனார். 2 weeks after this interview, that person committed suicide and killed himself and died. ஏன்? Why? நல்ல வசதி இருந்தது. He had all the comfort. நல்ல படுக்கையில இருந்தாரு. And he was in a good bed. ஆனா என்ன இல்லனா படுக்கையில சந்தோஷம் இல்ல. But there was no happiness in his bed. பிரியமானவர்களே, My beloved,
இந்த மனுஷன் படுத்து கிடந்தான். This man was lying down, ஆனால் அவனுக்கு நிம்மதி கிடையாது. but he did not have peace. அவனுக்கு சுகம் கிடையாது. He did not have a healing. அவனுடைய வாழ்க்கை துக்கத்தினால் நிறைந்திருந்தது. His life was filled with sorrow. இன்னைக்கு யாராவது இப்படி வந்திருக்கீங்களா? இன்னைக்கு He says, someone here, ஐயா எனக்கு எல்லாமே இருக்கு, I have everything in my life, ஆனா எனக்கு நிம்மதி மட்டும் தான் இல்ல. but I don't have peace. நான் ராத்திரி படுக்க போறேன், I go to sleep in the night. கண்ணீர் வடிச்சுக்கிட்டே தான் படுக்கிறேன். I just shed tears when I lie down. பயந்துகிட்டே தான் படுக்கிறேன். I lie down with all fear. எனக்கு ஒரு சமாதானம் என் படுக்கையில இல்ல. There is no peace in my bed. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? Shall I tell you something beautiful? உங்களுக்காக அதிசயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். There is a God who does wonder works for you. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை எழும்ப பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். And he is able to do a miracle in your life today, and he is able to rise you up today. இன்றைக்கு உங்களுடைய வாயை திறந்து உள்ளத்தை திறந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீ கேட்பாயானால், if you open your mouth and open your heart and say, Jesus help me, உன்னுடைய படுக்கையை மாற்றி உன் வியாதியின் மேல் உன் வேதனையின் மேல் அவர் அதிசயத்தை விளங்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். he is able to manifest his wonder in your disease, in your bed of peacelessness. உன்னுடைய கண்ணீரை அவர் துடைக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். he is faithful to wipe your tears. ஒருவராலும் தீர்க்க முடியாத கவலைகளை அவர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். he is able to remove all the worries which no person can remove from your life. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். he is the almighty God. அவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர். and he is the one who makes us see wonders. இந்த மனிதனுடைய பல நாள் பிரச்சனை ஆண்டு ஒரே வார்த்தையினாலே தேவன் அவனை எழுப்பினார். and the Lord who raised up this person with one word who was in this problem, இன்றைக்கு அவர் உங்களுக்காய் செய்வார். and he will do the same thing today for you. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் உங்களுக்கு சமாதானம் தருவார். wonderful God, he gives comfort, and the almighty God, he will give you peace. Thank you Jesus. Thank you Lord. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் சேர்ந்து பாடுவோம். ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் உமக்கு சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். கண்களை மூடி சொல்லுவோம் இன்னொரு முறை. அதிசயமானவர் அதிசயமானவர். சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஆறுதல் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். கரங்களை வைத்து நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா. ஒரு நாள் அவருடைய நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர். His name is wonderful. எப்படி அதிசயத்தை காண்பித்தார்? How he manifested his wonder? இந்த மனிதனுடைய வியாதியின் மேல் அவருடைய அதிசயத்தை விளங்க பண்ணினார். The wonder of Jesus manifested upon his disease. அந்த மனிதனுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவர். The Lord who did this to that man is also able to do this to you. அதை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பாப்போம். Say amen. இரண்டாவது, Number 2, ஒரு அதிசயத்தை இன்னொன்று விளங்க பண்ணார் பாருங்க. and he also manifested one more thing. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. Mark chapter 2 and verse 3. 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள். And there were 4 people. They came to him bringing a paralytic who was carried by 4 men.
4ஆம் வசனத்துல Verse 4. மேற்கூரையை திறந்தாங்க, And they uncovered the roof. திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். They let down the bed on which the paralytic was lying. இவனுடைய நிலைமை என்ன தெரியுமாங்க? What was his state? இவனுடைய நிலைமை வியாதி மாத்திரம் இல்ல. His state is not only a disease. இவனுடைய நிலைமை எப்படி மாறி போயிடுச்சுன்னா மற்றவர்களையே நம்பி வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு போயிட்டான். He has been pushed to a state where he has to depend on someone else for his life. தூக்கறக்கு ஒரு ஆளு, a person to carry him, இறக்கறக்கு ஒரு ஆளு, a person to let him down, கொண்டு போறக்கு ஒரு ஆளு, a person to take him, கொண்டு வர்றக்கு ஒரு ஆளு, a person to bring him. ஆள் மாத்திரம் இல்லனா இவனுக்கு வாழ்க்கையே கிடையாது. If there is no dependent person, there is no life for him. வாழ்க்கையே மற்றவர்களை சார்ந்து சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையா மாறிவிட்டது. His life has become to a state where he has to depend on someone for his life. இவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். The people carried this man. இவனை மேல இருந்து இறக்கினார்கள். They let him down into the house. ஆனால் இயேசுவை இவன் சந்தித்த பிறகு, but once he met Jesus, திரும்ப அவனை தூக்கிட்டு போகல. they did not carry him again. வேதம் சொல்லுகிறது, the Bible says, அவன் படுக்கையை அவனே எடுத்துக்கொண்டு போனான். he took his own bed and he walked away. வீட்டிலிருந்து வரும்போது தூக்கிட்டு வந்தாங்க. when he was brought from his house, he was carried. ஆனா வீட்டுக்கு திரும்பி போகும்போது தூக்கிட்டு போல, இவனே நடந்தே போனான். but when he returned home, he was not carried, he went on his own. அது அர்த்தம் என்ன? what does it mean? இயேசுவின் அதிசயம் அவனுடைய இயலாமையின் மேல் செயல்பட்டது. the wonder of Jesus manifested upon his dependence. அவனால் இயல முடியவில்லை, என்னால முடியலன்னு சொன்ன காரியத்துல இயேசுவினுடைய அதிசயம் வெளிப்பட்டது. so Jesus wonder was manifested upon his dependence, inability, where he said he is not able to do that. இந்த காலவெளியிலே நான் அறிவிக்கிற இயேசு அதிசயமானவர். Jesus whom I declare today is a wonderful God. அவர் அதிசயமானவர். He is wonderful God. என்ன அதிசயம்? what wonder does he do? உனக்கு எது இயலாமல் இருக்கிறதோ இயேசுவை நீ சந்தித்தால் அவர் அதை முடிய பண்ண வல்லவராய் இருக்கிறார். whatever is the inability that you face, if you meet Jesus, he will make it happen. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், that's why apostle Paul says, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. இந்த காலவேளையில உங்களுக்கு முன்னால ஐயா இத எனக்கு செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்ல, நான் பலன் இல்லாம இருக்கேன்னு சொல்றீங்களா? this morning you say, pastor, I don't have a strength, I'm totally unable to do this. அது எந்த பலமா இருக்கலாம்? it might be anything in your life. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு அறிவுன்ற பலன் எனக்கு இல்ல. you may say that is a strength of wisdom that you don't have. இத படிக்கணும்னு ஆசைப்படுறேன், I want to study more, ஆனா எனக்கு ஞானம் இல்ல. but I don't have wisdom. ஒருவேளை ஆற்றல்ன்ற பலமா இருக்கலாம். maybe it might be a potential that you don't have. ஐயோ எனக்கு இந்த செய்யறதுக்கு வலிமை இல்லையே, I don't have a potential to do this. ஓ இத செய்யணும்னு ஆசைப்படுறேன், முடியல. I desire to do this but I cannot do it. ஒருவேளை நீங்க சொல்லலாம், you may say this, எனக்கு எல்லா திட்டமும் போட்டுட்டேன், I have planned everything, ஆனா இதுக்கு உதவி செய்யறதுக்கு பண தேவைக்கு என்ன பண்றேனே தெரியல. but I don't have a financial help or support for this. சில பேர் சொல்லலாம், நான் ஆரம்பிச்சிட்டேங்க, some may say I've just started it, தொடர்ந்து போறதுக்கு எனக்கு தெரியல, but I don't know how to proceed it. வழியே இல்லாம இருக்கேன், I'm totally shut on my way. என்னோட குடும்பத்தை முன்னால நடத்திட்டு போறதுக்கு எனக்கு தெரியல. I don't know how to lead my family further. பலவீனமா நான் ஃபீல் பண்றேன், I feel totally weak. மற்றவங்களையே நம்பி வாழ்றேன். I always depend on others for my life. மற்றவங்க எனக்கு உதவி செய்யலனா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. if someone doesn't help me, I'm not able to do anything. அந்த நிலையில நீங்க வந்திருக்கீங்களா? are you here in that state? ஒருவேளை இன்றைக்கு அந்த திமிர்வாதக்காரனை போல 4 பேர் தூக்கிட்டு வந்தாதான் என் வாழ்க்கையே நடக்கும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டீங்களா? are you in a state like this paralytic man where 4 people have to carry to do your life? எதை செய்யனாலும் 4 பேரை கேட்கணும். I need 4 people to do anything. எதை செய்யனாலும் 2 பேரை கேட்கணும். I need 2 people to do anything in my life. சுயமா என்னால எதுமே செய்ய முடியல. I am not able to do anything on my own. ஆனால் இந்த மனுஷன் இயேசுவை சந்தித்த பிறகு, but once this man met Jesus, அவனுடைய இயலாமையில் இயேசு செயல்படுவதை அவன் கண்டுபிடித்தான். and he saw Jesus worked in his inability. அன்றைக்கு கிரியை செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு கிரியை செய்ய வல்லவர். the same Lord who worked then is also able to work today. உங்களுடைய இயலாமையில் செயல்பட இயேசு வல்லவர். Jesus is powerful to work in your inability. இந்த இடத்துல ஐயா இதற்கு செய்ய முடியலன்னு வந்து நிக்கிறீங்களா? are you here saying I cannot do this? இயேசு அதிசயம் செய்கிறவர். Jesus does everything. இயேசு அதிசயம் செய்கிறவர். Jesus does miracles. உனக்கு எது முடியவில்லையோ, whichever is unable for you, முடியாததை இயேசுவிடத்திலே கொடு. give that is unable to God. ஐயா நான் படுக்கையா இருக்கேன், Lord, I'm totally bedridden. ஐயோ என்னால நகர முடியல, I'm not able to move, என்னால நடக்க முடியல, I'm not able to என்னால walk, ஒண்ணுமே செய்ய முடியல, I'm not able to do anything, என்னால படிக்க முடியல, I'm not able to study, என்னால முன்னேற முடியல, I'm not able to progress, எனக்கு தைரியம் இல்ல, I don't have the courage, எனக்கு பலன் இல்ல, I don't have strength, எனக்கு சத்துவம் இல்ல, I don't have the power, எனக்கு வேண்டிய உதவிகள் எனக்கு இல்ல. I don't have the support that I require. இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. look unto the Lord and call him. உன் இயலாமையில் செயல்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். you have a God who works in your inability.
அவர் உன்னை உயர்த்துவார். He will lift you up. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மா. கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் பாடுங்க. ஆமென். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஆமென். என் தேவன் எனக்கா ஏதா. நீங்க பாடிக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்காய் கிரியை செய்ய வல்லவர். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்த. கரங்களை உயர்த்தி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நீங்க இன்னைக்கு விசுவாசிக்க முடியுமா? உங்களுக்காய் ஆண்டவர் அதிசயம் செய்ய வல்லவராக உண்மை உள்ளவராக இருக்கிறார். God is faithful and powerful to do a wonder for you. எனக்கு முடியல பாஸ்டர். Pastor, I'm not able to do this. இது என்னால செய்ய முடியல. I'm not able to do this. உங்க பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். His strength will be made perfect in your weakness. ஒரே வார்த்தையை அனுப்பி உங்கள் இயலாமையிலே தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ண வல்லவர். He is able to send one word and manifest his wonder in your inability. ஆபிரகாம் பிள்ளை பெற இயலவில்லை, மனைவிக்கும் பிள்ளை பெற இயலவில்லை. Abraham and his wife were in a state where they cannot bear a child. ஆனால் அவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பினார்கள். But they believed the word that is said by the Lord. அந்த ஒரே ஒரு வார்த்தையினால பிள்ளை பெறுவதற்கு
பலன் அடைந்தார்கள். And they attained the strength to bear the son with one word. தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible by God. மனிதனால் இது கூடாததுதான். This is impossible by man. உங்களை பார்த்து யாராவது சொல்லிருக்காங்களா இதெல்லாம் முடியாதுப்பா இது? Is there someone who told you this is impossible? இதெல்லாம் கற்பனை பண்ணாத. Don't even imagine about this. இதெல்லாம் நடக்காது. This will not happen. இதெல்லாம் விக்காது. This will not stand. இப்படி நீ வாழ மாட்ட. You cannot live. யாராவது உங்களை பார்த்து சொல்லிருக்காங்களா? Is there someone who told this to you? அத நம்பாதீங்க. Don't believe that. இன்னைக்கு இயேசுவினுடைய வார்த்தையை நம்புங்க. Believe the word of Jesus today. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். Jesus says to you, நீ பயப்படாதே. do not be afraid. உன்னால் கூடாதது என்னால் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The one that is impossible by you is possible by me. ஒருவேளை இன்றைக்கு உங்க இருதயத்துல கலங்கி கொண்டு வந்திருக்கலாம் இன்றைக்கு. Maybe today you are so troubled in your heart here. சார் எங்க வீட்ல சொல்லிருக்காங்க சார் இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். Sir, they told in my house that this is impossible. எங்க சொந்தக்காரங்க சொல்லிருக்காங்க சார் உன்னால இது முடியாதுடான்னு சொல்லிட்டாங்க. My relatives have said this is impossible by you. சார் எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க சார் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். Sir, all my friends have told me this is impossible. இந்த கட்டடத்துல உட்கார்ந்திருக்கீங்க பாருங்க. You are seated in this building. இந்த கட்டடமே ஒரு அதிசயம் தான். This building is a wonderful. அதிசயங்க இது. It is a wonder. கையில காசு வச்சிட்டு கட்டின ஒரு கட்டடம் கிடையாது இது. It is not a building built with money in a hand. ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். We have been witnessing wonder each and every day. இது அமெரிக்காக்காரன் கொடுத்த பணம் கிடையாது. This is not the money given by Americans. ஒரு வெள்ளைக்காரர் இங்க வந்ததும் இல்ல ஒரு வெள்ளைக்காரட்ட போய் நாங்க நின்னதும் கிடையாது. No foreigner has come here and we have not gone to a foreigner for help. நான் தைரியமா இத சொல்லுவேன். I can tell this boldly. இத உலகம் முழுவதும் இன்னைக்கு பல ஆயிரம் பேர் லைவாக பார்த்துட்டு இருக்காங்க. And there are many people, many lakhs of people who are watching this online. தைரியமா நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும். I can say very boldly. எந்த வெளிநாட்டுக்கும் போய் சர்ச் கட்டறோம் காசு கொடுன்னு கேட்டது கிடையாது இனி கேட்க போறதும் கிடையாது. We never ask for any donations to any foreign countries or foreign people and we will never even ask that. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். But the Lord has given such a great building for us. ஒரே வார்த்தையில நான் சொல்ல முடியும். I can tell it in one word. மனுஷனுடைய பார்வையில் இது முடியாததுதான். This is impossible in the sight of men. தேவனாலே எல்லாம் கூடும். But all things are possible. தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible. தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible by God. இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் சவால் விட்டாங்க தெரியுமா? You know, when we started building this church, you know how many people challenged at us? நீங்க எப்படிங்க கட்டுவீங்க? How can you build this? உங்களுக்கு எப்படி முடியும்? How can you do this? எப்படி நடக்கும்? How will this happen? என்ன வச்சிருக்கீங்க? What do you have? உங்களுக்கு என்ன வருமானம்? What is the income that you have? என்ன சேமிப்பு வச்சிருக்கீங்க? What is the savings that you have? கையில ஒண்ணுமே இல்லாம எப்படிங்க கட்டுவீங்க? How can you build this without anything in your hand? சில பேர் ரொம்ப ஞானிகள் நல்ல தேர்ந்தவங்க சொன்னாங்க விளையாட்டுத்தனமா செஞ்சு பிரச்சனைல மாட்டிக்கிடாதீங்க. People who are more expertise, they said don't get stuck in a problem with this. இதென்ன விளையாட்டு நினைச்சீங்களா? Do you think this is a sport? எத்தனை கோடி தேவை இதுக்கு? You know there are many crores to be invested. எங்க இருந்து வரும் உங்களுக்கு? Where will you get so many crores? எங்களுக்கு தைரியமா சொல்ல முடியும். But we can say boldly, எங்களுடைய உதவி தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. Our help came from the Lord. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு இந்த இடத்துல ஆராதனை நடந்ததே ஒரு அதிசயம் தான். Here this service being conducted is also a wonder. போன வாரம் வரைக்கும் மேல கூற முடியல. Until last week the roof is not completed. இங்க உள்ள வந்து அந்த கோலத்தை பார்த்துட்டு இருக்கிற இடத்தை பார்த்து எனக்கு சர்ச்சில் இங்க ஆராதனை நடத்தலாம்னு சொல்றதுக்கு தைரியம் வரல. When I entered this place and I saw this, I had no guts to say that we will have a service here. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது. But there was the word of God. கர்த்தருடைய நடத்துதல் இருந்தது. There was the leading of the Lord. ஜெபித்து கொண்டே இருந்தோம். We have been praying. ஆனா நேற்றுக்கு ராத்திரி எல்லாம் ஆயத்தம் பண்ண பிறகு நான் திரும்பி பார்த்து தைரியமா சொல்ல முடியும் இது மனுஷனாலே அல்ல தேவனாலே கூடிற்று. But yesterday after everything is prepared, I can turn back and say this is not by men but only by God. இப்போ இந்த பில்டிங்கை பார்க்கும்போது Now when I look at this building, நாம செலவுல 60% தான் தொட்டிருக்கோம். we have just touched 60% of the expenses. இன்னும் 40% வேலை இதுல இருக்கு. And we have 40% more to do here. இன்னும் இங்க பாத்தீங்கன்னா சவுண்டே எவ்வளவு மோசமா இருக்கு நீங்க பாக்குறீங்க. So you can see how horrible the sounding is here. அக்கஸ்டிக்ஸ் பண்ணனும். We have to do acoustics. மேல ஏசி பண்ணனும். We have to do air conditioning. இங்க செவுரெல்லாம் பூசவே இல்ல. And this walls are not done. வெளியில எல்லாம் இன்னும் தர போடவே இல்ல. And we have not put the floorings also. ஒரே ஒரு ஃப்ளோர்ல தான் டாய்லெட் முடிச்சிருக்கோம். So only one floor toilet is over. இதுக்கு பின்னால இருக்க அறைகள் ஒண்ணுமே முடிக்கல. And the rooms behind are not yet completed. சதுர உள்ள வந்து பார்த்தா இது இனி எப்படி நடக்கும் இப்படி தான் பயம் உள்ள வருது. But when I come and see here, I have a fear inside. How will this happen? How will this happen? எங்க முகத்தை கண்ணாடியில பார்த்தா எப்படி நடக்கும்னு தான் தோணுது. When we look at our face in the mirror, how this will happen will come there. ஆனா வானத்தை அண்ணாந்து பார்ப்போமானால் But when you look unto the Lord, தேவனால் எல்லாம் கூடும். everything is possible by God. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. All who believe this, clap your hands. Hallelujah. Hallelujah. இந்த கட்டடத்துக்கு செய்தவர், the Lord who did for this இந்த building, சபைக்கு செய்து கொண்டிருக்கிறவர், the Lord who is doing for this church, உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். He will do it in your life உங்க as well. வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். The Lord will do it in your life. தேவனால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. There is nothing impossible by God. உங்க இயலாமையில் அவரை நோக்கி பாருங்க. Look unto the Lord in your inability. இயேசுவே எனக்கு உதவி செய்யும்னு கேளுங்க. Ask Jesus, help me.
அவர் உங்கள் இயலாமையில் செயல்பட்டு தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுவார். He will work in your inability and he will manifest his wonder. கடைசியாக At last, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி அதிசயத்தை விளங்க பண்ணினார்? how did the Lord manifest his wonder in this man's life? முதலாவது அவனுடைய வியாதியின் படுக்கையின் மேல் அதிசயத்தை விளங்க பண்ணினார். First, the Lord manifested his wonder upon his disease. இரண்டாவது அவனுடைய இயலாமையிலே தேவனுடைய அதிசயத்தை விளங்க பண்ணினார். And the Lord manifested his wonder upon his dependence. மூன்றாவது Number 3, மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Mark chapter 2 and verse 5. இயேசு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். Jesus said to the paralytic, Son, your sins are forgiven you. உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொன்னார். Jesus said, your sins are forgiven. நான் சொல்லுவேன் நம்முடைய தேவன் அதிசயமானவர். I tell you, our God is wonder working God. அவருடைய நாமம் அதிசயமானது. His name is wonderful. இந்த அதிசயமான தேவன் தம்முடைய அதிசயத்தை எப்படி விளங்க பண்ணுகிறார் தெரியுமா? How does this Jesus, who is wonderful God, manifest his wonder? மூன்றாவது சொல்லுவேன், இயேசுவின் அதிசயம் இந்த மனிதனுடைய பாவத்தின் மேல் வெளிப்பட்டது. Number 3, the wonder of Jesus manifested upon his desecration. அவனுடைய பாவத்தின் மேல் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. The wonder of Jesus manifested upon his desecration. எல்லாரும் என்ன கவனிங்க. Listen to me. எல்லா வல்லமையை பார்க்கிலும் இயேசுவுக்கு இருக்கிற வல்லமையில பெரிய வல்லமை என்ன தெரியுமா? Among the greatest power which Jesus have, இயேசு சொன்னார், Jesus said, பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. the Son of Man has the authority to forgive sins. இந்த உலகத்துல ஒரு மனிதன் கூட சொல்ல முடியாது, சார் உங்க பாவத்தை நான் வந்து தீர்த்துறேன் சார் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. No person in this world can say, I can forgive your sin. ஒருவேளை இந்த உலகத்துல கொஞ்சம் சொல்லலாம், சார் உங்க கடனை நான் தீர்த்துறேன் சொல்லலாம். People may say, I can remit your debts. ஒரு டாக்டர் சொல்லலாம், உங்க வியாதியை வந்து நான் தீர்த்துறேன் சார், நீங்க வாங்க நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு ஒரு டாக்டர் சொல்லலாம். A doctor may say, you can come, I can completely heal or cure your disease. ஒரு அதிகாரி வந்து இந்த உலகத்துல சொல்லலாம், சார் உங்க பிரச்சனைகளை நான் வந்து தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லலாம். An officer in this world may say, I can totally completely remove your problems. ஆனா எந்த மனுஷனா சொல்ல முடியுமாங்க, என்கிட்ட வாங்குங்க நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் உங்க பாவத்தை எல்லாம் நான் க்ளீன் பண்ணிடுறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? Can any person say, you come to me, I will remove and clean all your sins? நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி என்கிட்ட வா நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்ல முடியுமா? No matter whatever sin you have committed, you come to me, I will remove all your sins. எந்த மனுஷனாலும் சொல்லவே முடியாது. No person can say that. மனுஷனால என்ன செய்ய முடியும் தெரியுமாங்க? What can man do? தப்பு பண்ணவனை குற்றவாளியாக தீர்த்து அவனை தண்டிக்க தான் அவனுக்கு முடியுமே தவிர மன்னிக்கிறதுக்கு அவனுக்கு முடியாது. Man can only accuse a person who has committed a mistake and punish him, but he cannot forgive him. ஒரு அருமையான சம்பவம் வேதத்துல இருக்கிறது. There's a beautiful incident in the Bible. ஒருமுறை இயேசு ஒரு இடத்துல இருக்கும்போது விபச்சார பாவத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து போட்டார்கள். One day when Jesus was in a place, there were few people who brought a woman caught red hand in adultery. அவளை பார்த்து இயேசு பார்த்து சொன்னாங்க, And they said unto Jesus, எங்க சட்டம் சொல்லுது இந்த தப்பை செய்தவளை வந்து கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லுது. They said, our law says a person who has committed this sin should be stoned to death. நீங்க என்ன சொல்றீங்க? What do you say? இயேசு எதுமே பேசல, அமைதியா இருந்தார். Jesus did not speak a word. திரும்ப அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. But they were pestering him again and again. இயேசு கொஞ்ச நேரத்துல எழும்பி அவங்கள பார்த்து கேட்டாரு, Jesus looked at them and said, உங்களில ஒரு தப்பு கூட செய்யாதவன் முதல் கல்லை எடுத்து இந்த பெண் மேல அடின்னு சொன்னார். He who is without sin among you, let him throw a stone at her first. திரும்ப குனிஞ்சு தரையில் எழுதிட்டே இருந்தார். Again he bent down and he was writing something on the floor. கொஞ்ச நேரத்துல ஒவ்வொருத்தர் தங்க மனதே தங்களை குற்றவாளின்னு குத்துறத உணர்ந்தாங்க. So in some time each and everyone felt that they have been pricked in their conscience. என்ன செய்தாங்க தெரியுமா? What did they do? மடமடன்னு வந்து கொண்டு வந்த கல் எல்லாம் கீழே போட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. They dropped down the stones that they brought and they all left the place. ஒருத்தருக்கு கூட அவள் மேல கல் எறியறதுக்கு தைரியம் வரல. No one had the guts to throw a stone at her. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேட்டா மற்றவங்க என்ன தப்பு செய்யறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. It's because so far they lived a life looking at the mistakes of others. முதல் முறை தான் எவ்வளவு பெரிய பாவின்றத முதல் முறை பார்த்தாங்க. And that was the first time when they realized how great sinner they were. கல்லை கீழ போட்டு போயிட்டாங்க. They dropped its stone and left. இயேசு நிமிர்ந்து பார்த்தார். Jesus looked at her. என்னம்மா உன்னை கல்லறி வந்தவங்களா எங்க போயிட்டாங்க? எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? And he asked, woman, where are those who came to stone you? இயேசு அவளை பார்த்து சொன்னார், Jesus said unto her, நீ போ, you go இனி பாவம் செய்யாத போ. and sin no more. ஏன் அவரால் சொல்ல முடிஞ்சது தெரியுமா? Why was he able to say that? பாவங்களை மன்னிக்க இயேசுவை தவிர அதிகாரம் உள்ளவர் ஒருவருமே இல்லை. There is no one who has the authority and power to forgive sins other than Jesus. ஐயா உங்க வாழ்க்கையில உலகத்துல
பணத்தை வச்சு நீங்க எதை வேணா சாதிக்க முடியும். See brother, you may achieve anything with the money that you have in this world. அதிகாரத்தை வச்சு நிறைய காரியங்களை நீங்க சாதிக்க முடியும். You can also achieve anything in this world with the power that you have. ஆள் பலத்தை வச்சு நீங்க நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். And you can also achieve many things with the manpower that you hold. உங்க பேர் புகழ் அதை வைத்து நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். You can also achieve greater things with your fame and popularity in this world. ஆனா எந்த மனுஷனும் தான் அதிகாரத்தை வச்சோ பணத்தை வச்சோ பொருளை வச்சோ ஆள் பலத்தை வச்சோ தன்னுடைய பாவங்களை மட்டும் ஒரு மனுஷனால நிவர்த்தி செய்யவே முடியாது. But no person can do or the remission of sins using his power, using his money, using his authority or using his manpower or anything. மனுஷன் எந்த முயற்சி எடுத்தாலும் அவன் பாவம் அவனை விட்டு போக போகிறது இல்ல. No matter whatever effort man may take, he cannot be totally remitted out of his sin. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிசயம் செய்கிற ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. There is only one who does wonder works to forgive our sins, that is Jesus Christ alone. உன்னுடைய பாவம் இரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்தாலும் அதை கழுவி சுத்திகரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Even though your sins are red like scarlet, he is able to wash it and cleanse you completely. இந்த வார்த்தை எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. No person can say this word. எந்த அதிகாரியும் சொல்ல முடியாது. No officer can say this word. நீ இவ்வளவு படிச்சிட்டா உன் பாவம் போய்டும்னு சொல்ல முடியாது. He cannot say if you study so much your sins will be totally நீ remitted. இந்த நாட்டுக்கு போய்ட்டு நான் உன் பாவம் போன்னு சொல்ல முடியாது. No one can say if you go to this place your sins will be forgiven. பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்கு மட்டும் அதிகாரம் உண்டு. Jesus alone has the authority to forgive sins. ஏன் தெரியுமா? You know why? அந்த பாவத்துக்காக இயேசு தன்னையே பலியாக்கினார். It's because he himself offered as a sacrifice for that sins. இந்த பாவத்திற்காக தன்னை பலியாய் ஒப்புக் கொடுக்க இயேசு ஒருவர் மாத்திரமே இந்த உலகத்தில் பரிசுத்த என்கிற நிலையிலே இருக்கிறார். Jesus alone is in the state of holy God who can offer his life as a sacrifice for our sins. வேறு ஒருவரும் இன்னொருவருடைய பாவத்தை சுமக்க முடியாது. No person can carry the sins of others. இன்றைக்கு ஆண்டவர் இந்த அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். The Lord wants to do this miracle today. நீ எங்கேயும் ஓட வேணாம். You need not run anywhere. அவரிடம் ஓடி வா. Run to him. அவர் உனக்காய் அதிசயம் செய்வார். He will do wonderful things for you. உன் பாவங்களை உனக்கு மன்னிப்பார். He will forgive your sins. உன் இருதயத்தை சுத்தமாக்குவார். And he will cleanse your heart. பல ஆண்டுகளுக்கு முன்பாக Many years ago, சிகாகோ என்று சொல்லுகிற அமெரிக்க ஒரு பட்டணத்துல ஒரு பெரிய நகைக்கடை ஒன்று இருந்தது. there was a jewelry shop in the city of Chicago in America. இந்த நகைக்கடையை ஒரு மனிதன் பல ஆண்டுகளாக நடத்தி வந்தார். A person was taking care of the jewelry shop for many years. ஒரு நாள் வழக்கம் போல அவர் கடையை சாத்துவதற்காக அந்த ஷட்டர் அப்படி இழுத்தார் வெளியில இருந்து. One day as he was about to close this shop in the evening, as he was drawing his shutter down, சடதியாக பின்னால யாரோ தான் மேல கை வைக்கிறது மாதிரி பார்த்தார். suddenly he felt someone is placing a hand at his back. பின்னால ஒரு மனுஷன் வந்து கன்னை கழுத்து மேல வைத்தான். A person was holding a gun upon his neck. உள்ளே போன்னு சொன்னான். And he said, get inside. நடு நடுங்கி போனார். He was totally terrified. அவரை உள்ளே தள்ளி ஷட்டரை உள்ளே இழுத்து விட்டான். He pushed him and closed the shutter. அவரை பார்த்து சொன்னானா, And he said unto him, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு சுட்டு போட்டுருவேன்னு சொன்னான். you give all that you have, otherwise I will shoot you. அந்த மனுஷன் கைகாலம் உதறி போனது. This man was totally trembling now. அவன் கத்திட்டே சொன்னானா, யப்பா என்னை எதுவும் பண்ணிடாத. He shouted and said, do not do any harm to me. இனிமே எனக்கு எதுவும் செஞ்சிராத. Don't do any harm to உனக்கு me. என்ன வேணாலும் நான் தந்துறேன். I will give you whatever you want. அவன் கட்டி வைத்த அந்த பண மூட்டையை எடுத்து கொடுத்துட்டான். And he gave the bag of money that he had. அப்புறமா இவன் போய் அந்த உள்ள கல்லாப்பட்டிலெல்லாம் எடுன்னு சொன்னான். And he asked him to take all the money out of the money box. இவன் நடு நடுங்கி இந்த சாவியை வந்து இவன் திறக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது கையில இருந்து சாவி விழுந்துருச்சு. And as he was trembling to open this box, that keys fell down. இந்த சாவி கீழே விழுந்த சத்தத்தை இந்த திருடன் என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா, அவன் ஏதோ துப்பாக்கியை எடுத்து இவனை சுட போறான்னு நினைச்சிட்டான். So this thief, that when he heard the sound of the keys falling down, he thought that this man was taking a gun to shoot him. உடனே இவன் என்ன செய்தான்னா, இந்த மனுஷன் குனிஞ்சிருக்கும் போது துப்பாக்கி எடுத்து தலைக்கு பின்னால அவன் முதுகுல கொண்டு போய் அப்படியே சுட்டுட்டான். So when as this person was bending down, that thief took that gun and shot him on the back. இந்த மனுஷன் துப்பாக்கி குண்டு அடிபட்டு கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல கத்துனானா. So this man with that gunshot, with shedding of blood, he was shouting at him, ஐயா என்னை கொன்றாத. please do not kill me. எனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்க. I have a wife and 2 children. உனக்கு என்ன வேணா நான் கொடுத்துறேன். I will give you whatever you want. என்ன உயிரோட மட்டும் காப்பாத்திரணும் அலறனா. Please spare my life and save me. ஆனா அந்த மனுஷன் கேட்கவே இல்ல. But he did not listen to him. நேரா உள்ள போனான். He went inside. எல்லா கண்ணாடிகளையும் உடைச்சான். He broke all the glasses. எல்லா பொண்ணு இருந்த எல்லா நகை எடுத்தான். He took all the jewels that were எல்லாம் present. மூட்டை கட்டினான். He actually tied them அவன் up. கடையை விட்டு வெளியே வரும்போது இந்த மனுஷன் குற்றுயிரா துடிச்சிட்டே இருக்கான். And when he came out of the shop, this man was pitifully lying down with bloodshed. அந்த ரத்த வெள்ளத்துல கத்துறானா, என்ன தயவு செய்து யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க. And he was lying and shouting in that bloodshed, please help me, help me. இவன் கடையை விட்டு வெளியே போற நேரம் அப்படி திருப்பி பார்த்தான்.
When he left that shop, he just turned back and looked at him. இவனை இப்படியே விட்டு போனா என்ன போலீஸ்ட்ட பிடிச்சு கொடுத்துருவான். If I leave him as such, he will actually take me to the police. என்ன செய்தான் தெரியுமா? What did he do? பக்கத்துல வந்து இரக்கமே இல்லாம அவனுடைய உயிர் அடங்கற வரைக்கும் திரும்ப சுட்டான். He went near to him and he shot him again and again without any mercy. எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளிய ஓடிட்டான். He took everything and went away. ஒரு தடயம் இல்லாமல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போய்ட்டான். And he cleared all the evidences and left the place. வேற ஒரு பட்டணத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான். And he lived in another city. பல மாதங்களாக இந்த குற்றவாளி யார் என்று அமெரிக்காவால கண்டுபிடிக்க முடியல. So for many years this America was not able to find out who this culprit was. ஒரு நாள் எதேர்ச்சையாக சந்தேகத்தின் பேரில் இவனை வேற ஒரு சிறு குற்றத்துல பிடிச்சாங்க. So one day accidentally out of doubt he was caught in some other mischief. ஆனால் இவன் மேல சந்தேகம் வந்துருச்சு, இவன் தான் அதை செஞ்சிருப்பான்னு சொல்லி. But they got the doubt that he should have committed that problem. அவனை கொண்டு போய் ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. And they imprisoned him. இவன் மேல வந்து வழக்குகள் பதிவு செய்து லாயர்ஸை வைத்து இவன் வைத்திருந்த பணத்தை வச்சு நல்லா செலவழிச்சு தனக்காக பேசுறதுக்கு ஆயத்தம் பண்ணி. So a case was filed on him and he also spent his money on the lawyers so that they can vindicate his cause. ஒரு வருடமாக வழக்கு நடந்து கொண்டிருந்தது. This case was going on for 1 year. ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த லாயர்ஸ் அவனுடைய ரூம் வந்தாங்க. On a particular day the lawyers came to his room. அவனை பார்த்து சொன்னாங்களா, He said unto him, இன்னைக்கு உனக்கு நல்ல செய்திப்பா. Today you will receive a good news. உன் மேல ஒரு சாட்சி கூட இல்ல. There is no witness against you. இன்னைக்கு தான் கடைசி தீர்ப்பு. Today is the last judgment. இன்னைக்கு நீ விடுதலை ஆயிடலாம். Today you will be left free. இன்னையில இருந்து நீ ஃப்ரீ. You will be left free. இன்னைக்கு கோர்ட்ல போயிட்டு உனக்கு ஃப்ரீடம் தான். You will be released today from the jail. இத கேட்ட உடனே அந்த திருடன் கதறி அழுதான். When he heard this, the thief cried and wept. அழுதுட்டு சொன்னானா, He said, சார் என்ன விடுதலை பண்ணிராதீங்க. Sir, please do not release me. என்ன தயவு செய்து தூக்குல போட்டு கொன்றுங்க. Please give me death punishment, death sentence and kill me. அவங்க கேட்டாங்களா, என்ன உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? They asked, Are you mad? What happened to you? நாங்க இவ்வளவு நாளா உனக்காக போராடிட்டு இருக்கோம். We have been vindicating your cause. We have been arguing for you. உன் மேல எந்த குற்றமே இல்லன்னு சாட்சியம் இல்லாம எல்லாம் அழிச்சாச்சு. And we have also cleared all the evidences against you and there is no witness against you now. உனக்கு ஜட்ஜ் ஃப்ரீடம் கொடுக்க போறார், ரிலீஸ் கொடுக்க போறார். And the judge is going to release you today. நீ என்ன சாகறேன்ற. And you said you want to die. அவன் கதறிட்டே சொன்னானா, And he cried aloud and said, சார் ராத்திரி தூங்க முடியல சார். Sir, I am not able to sleep at night. நான் செவுத்துல பார்த்தா அந்த மனுஷன் கீழே விழுந்து கிடந்த ரத்த வெள்ளத்துல அந்த கத்துற சத்தம், என்ன காப்பாத்துங்க என்ன கொன்றாதீங்கன்னு சொல்ற சத்தம் காதுல கேட்டுட்டே இருக்கு சார். When I look at the walls, I can see the picture of that person lying in the bloodshed and crying in my ears saying, Please do not kill me and save me. என்னால அதுல இருந்து வெளிய வர முடியல. I am not able to come out of that. இந்த ஒரு வருஷமா நான் செத்து பிழைக்கிறேன். For this 1 year I have been dying every day. என்னால நிம்மதியா தூங்க முடியல. I am not able to sleep peacefully. எனக்கு இதுல இருந்து விடுவே கிடைக்கல. I am not able to receive a liberty out of it. தயவு செய்து நீங்க ஜட்ஜிட்ட சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன், எனக்கு தூக்குல தொங்க போட்டுருங்க. Kindly request the judge and give me a death sentence that I have accepted my mistake. அந்த லாயர்ஸ் எவ்வளவோ சொன்னார்கள். That lawyer spoke too much to him. அவன் கேட்கவே மாட்டேன்னு சொல்லி. But he said he will not listen. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end? இவன் தான் குற்றவாளி என்று ஒப்புக்கொண்டான் என்று ஜட்ஜுக்கு முன்பாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. And it was taken and accepted before the judge. He was the culprit. கடைசியில் அவன் தூக்கிலே தொங்கினான். At last he was hanged to death. பிரியமானவர்களே, பாவம் என்பது கொடுமையானது. My beloved, sin is horrible. ஒருவேளை மனைவிக்கு மறைச்சிரலாம். Maybe you can hide from your wife. கணவனுக்கு மறைச்சிரலாம். You can hide from your husband. பிள்ளைகளுக்கு மறைச்சிரலாம். You can hide from your children. பெற்றோருக்கு மறைச்சிரலாம். You can hide from your parents. ஆனா பாவம் செய்கிற ஆத்துமா சமாதானமாய் வாழவே முடியாது. But the soul that sins cannot live peacefully. யாரும் உங்க மேல குற்றம் சுமத்த வேண்டியதில்லை. No one need to accuse you. உங்களுடைய சொந்த மனசாட்சி உங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கும். Your own conscience will speak against you. அதுல இருந்து யார் விடுதலை கொடுக்க முடியும் தெரியுமா? Who can give a deliverance out of that? யார் மன்னிப்பு கொடுக்க முடியும் தெரியுமா? Who can give that forgiveness? உங்களும் எங்களுடைய பாவங்களுக்காக ஒரு இயேசு என்கிற தேவன் சிலுவையிலே மரித்தார். Jesus the Lord died on the cross for your sins and my sins. நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். He was punished for our sins. நம்ம மேல விழ வேண்டிய அடி அவர் மேல் விழுந்தது. The beatings that ought to be fall upon us fell upon him. நாம் சிந்த வேண்டிய இரத்தத்தை அவர் சிந்தினார். He shed the blood which we are supposed to shed. அவரை விசுவாசிப்பாயானா, if you could believe him, அவர் பாவங்களை மன்னிக்க வல்லவர். He is powerful to forgive your sins. பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர். He has the authority to forgive your sins. இன்றைக்கு உன் பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவர். He is able to forgive your sin today. இன்றைக்கு அந்த அதிசயத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க விரும்புறீங்களா? Do you want to see that wonder things in your life? இந்த மூன்று அதிசயங்களை இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to do these three wonders in your life today. முதலாவது, number one, உங்கள் படுக்கையிலிருந்து உங்களை எழுப்புவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். He is able to raise you up from your disease of bed. இரண்டாவது, உங்களுடைய இயலாமையிலிருந்து உங்களை வலிமை உள்ளவர்களாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். He is able to
change your inability or dependence into powerful strength. மூன்றாவது, உங்களுடைய பாவத்தை உங்களுக்கு மன்னித்து விடுதலையாக்கி அதிசயம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். And number 3, he is able to do the wonder working of forgiving your sin and giving a deliverance. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். Now we are going to pray. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? Let us all stand up in the place where we are. ஒரு 5 நிமிஷம் யாரும் வெளிய போக வேணாம். I request not to go for another 5 minutes. 5 நிமிஷம் ரொம்ப முக்கியமான நேரம். This 5 minutes is a crucial time in your life. எல்லாரும் எழும்பி நிக்க போறோம். Kindly stand up. ஆவியானவருடைய நேரம் இது. This is the time of the Holy Spirit. ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற நேரம் இது. This is the time where the Lord speaks with us. இவ்வளவு நேரம் ஆவியானவர் பேசினது உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு இல்ல. So far the Holy Spirit did not speak to your neighbor. உங்க முன்னால இருக்கவங்களுக்கு பின்னால இருக்கவங்களுக்கு இல்ல. Not to the person who is before you or behind you. இவ்வளவு நேரம் ஆண்டவர் பேசினது உங்க ஒவ்வொருவருக்காக. So far the Lord has spoken to each one of you. இன்றைக்கு அவருடைய அதிசயத்தை நீங்க காணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். Today the Lord wants you to see his wonder. அவர் அதிசயமானவர். He is wonderful God. அவருடைய பெயர் அதிசயமானவர். His name is wonderful. அவருடைய பெயரின்படியே அவர் செயல்பட வல்லவர். He is able to work according to his name. இந்த காலைவேளையில் எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது, when we are closed in this morning, ஐயா, இந்த அதிசயமானவருடைய அதிசயத்தை என் வாழ்க்கையில நான் பார்க்க விரும்புறேன். Pastor, I want to see the wonder work of this wonderful God in my life. நான் ஒரு பாவி. I am a sinner. என் வாழ்க்கையில நான் அறியாமல் மறைந்திருந்து தெரியாமல் செய்த குற்றங்கள் ஏராளம். There are many sins which I have committed in my life, Lord, unaware and also presumptuous. இதுல இருந்து எனக்கு விடுதலையே இல்ல நான் நினைச்சேன். I thought there is no deliverance for me from this sin. ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கும்போது எனக்கு புரிஞ்சது, இயேசு என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிசயம் செய்ய வல்லவர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். But today as I heard this voice, I realized that Jesus is able to forgive my sin and give me deliverance. என் பாவங்களை நான் அறிக்கையிட விரும்புகிறேன். I want to confess my sins. இயேசு என் பாவங்களை மன்னிக்க விரும்புகிறேன். I want Jesus to forgive my sins. என் இயலாமையில் அவர் செயல்பட விரும்புகிறேன். I want God to work in my inability. என் வாழ்க்கையில தேவன் என்னுடைய நிலைகளை மாற்ற விரும்புகிறேன். I want the Lord to change my state. இன்றைக்கு அவருடைய அதிசயத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். I want to see his wonder in my life today. இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய அதிசயங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். I want to accept Jesus into my heart and see his wonder today. எல்லாரும் கண்களை மூடி இருக்கலாம். When all eyes are closed, யார் கண்களை திறக்க வேண்டாம் கொஞ்ச நேரம். please do not open your eyes. எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். Kindly close your eyes. ஐயா, எனக்கு இந்த இயேசு வேணும். If you say, Pastor, I need this Jesus. என் வாழ்க்கையில எங்க வீட்டுல அவர் அதிசயம் செய்யணும் நான் விரும்புறேன். I want Jesus to do wonder in my life and in my family. இப்பொழுது எனக்கு அதிசயம் செய்யணும் நான் விரும்புறேன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு அதை நம்ம கேட்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்போம். Let us all stand up. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. Loving God, we thank you for the good day that you have given us. நீர் கொடுத்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக வார்த்தைக்காக நன்றி. Lord, thank you for the good worship session and also the word of God, Lord. இவ்விதமாய் இந்த இடத்திலே ஆராதனை செய்வதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the grace that you have rendered to make this service today, Lord. இந்த நன்மைகளை நாங்கள் என்றும் நன்றி உணர்வோடு நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை தார். Lord, give us grace to be, Lord, always have this gratitude towards the goodness. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படும். Lord, continue to make your people see the wonders in your life, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சத்தமாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். ஒரு 3 முறை ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.